guys, welcome back. Welcome back to another video. இன்னைக்கு ரைடு எங்கன்னா சேம் சேம் டெஸ்டினேஷன் வால்பாறை. இது வேறு அத்திரப்பள்ளி போகிறோம். சோலோவாக இல்லை, குரூப் ரைடு. யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா தலைவர் பாண்டியன் ப்ரோ கூட. பாண்டியன் ப்ரோ, அன்பு ப்ரோ, இன்னொருத்தர் வந்து அவர் பிரின்ஸுன்னு சொல்லிட்டு அவர் பாண்டியன் ப்ரோவோட ஃப்ரெண்டோ சீனியராக நினைக்கிறேன். இருக்கு பயங்கரமா இருக்காரு அவரு. Hi guys, welcome back to 29's Point of View. ஒரு half an hour 1 hour நேற்று நைட்லேருந்து ரைடு கிளம்புற மூடே இல்லை. ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. இப்போ ஓகே, ஓரளவு ஜாலியாக இருக்குது. தலைவர் ரைனாக்ஸ் ஜாக்கெட்டு, ரைனாக்ஸ் பேண்ட்டு கலக்கிறாரே. ஹாய், எங்க அவரு? ஓகே ஓகே. அதான் அவரு பிரின்ஸ் இப்போ வந்துகிட்டு இருக்காரு. ஓகே ஓகே. அவர் காலையில மழை பெஞ்சிட்டு இருக்க வீட்டில் அவருக்கு அப்ரூவ் கொடுக்கல. ஓ ஓகே. அப்புறம் திருப்பி இப்போ மழை நின்றுச்சு அப்படின்ட்டு கெஞ்சி கூட்டாரி வந்துட்டு. ஓ அவங்க டாக்டர். கார்லயே போயிட்டு லாஜிஸ்டிக்ஸ்லாம் மேனேஜ் பண்றது பெரிய. ஆமா, அதனால தான் இந்த மாதிரி பேக் வாங்கிக்கோங்க. வாங்கி வச்சுக்கிறோம். ஆமா, கண்ணாடியில் அப்படி மாட்டி விட்டுருங்க. அது அந்த இதை பிரித்து மாட்டி விட்டுருங்க. ம், இப்போதான் நான் இங்கே வந்து நின்றதுக்கப்புறம் கால் பண்ணுறாரு. யார் மழை இல்லை, நான் வந்துடுறேன். வாங்க, இங்கே தான் இருக்கிறோம். தாண்டி சீக்கிரம் போமா? எதாக இருந்தாலும் ஓகே. அவர் வீடு எங்கே இருக்கு? அவர் வீடு சுந்தராபுரம் தான். அவர் சுந்தராபுரம். ம். ஆமாம். ஹாப்பி பர்த்டே ப்ரோ, மறந்துட்டேன். ஹலோ காய்ஸ், ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இன்னொருத்தர் வர டிலே ஆகிடுச்சு மீன்ஸ் அவங்க வீட்டில் மழை பெய்யுதுன்னு அலோவ் பண்ணலையா. அப்புறம் ஃபோன் அடித்து மழை நின்றுச்சுன்னு சொல்லிட்டு வீட்டில் ஒய்ஃப்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வராரு. இப்போ என்ன பிளான்னா, நேராக
பொள்ளாச்சியில் போய் பிரேக்ஃபாஸ்ட், தென் வால்பாறை நல்லமுடி வியூ பாயிண்ட்டு, அப்புறம் அத்திரப்பள்ளி. அவர் அங்கேயே போட்டார். நானும் அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே போட்டார். இல்லை கொஞ்சம் போய் நிப்பாட்டுவோம். முன்னாடி போயிட்டாரான்னு தெரியலையே. அந்த இது தாண்டி நிப்பாட்டுவோம். ரெண்டு மூணு ஊரை தாண்டி நிப்பாட்டுவோம். சரி சரி. ம். ஓ, அவர் இப்போ ரெயின் கோட் வாங்க போயிருக்காரா? ஓகே ஓகே. சரி, அப்போ நம்ம முன்னாடி எங்கிட்ட ரெயின் கோட் இருந்துச்சுன்னா நீ நிப்பாட்டிடு. ஓகே. அவருக்கு ஃபோன் போட்டுருவாங்க. ஓகே ஓகே. ம். ஹாய் காய்ஸ், பொள்ளாச்சி வந்துட்டு சாப்பிட்டுட்டு இப்போ வந்து வெயிட் பண்ணுறோம். ஒருத்தருக்கு கூட வந்தவர் ஒருத்தருக்கு ரெயின் கோட் வாங்கணுன்ட்டு. இங்கேயே இருக்கு ரெயின் கோட்டு. என்ன போற பார்க்குறீங்க? என்ன பார்க்குறீங்க? தூக்கி விட்டு பேசுங்க. நீங்கள் தான் ரெயின் கோட்டு தான் வச்சுருக்கீங்கல்ல, நீங்கள் தான் போட்டிருக்கீங்கல்ல. கால் ஸ்லிப்பர். இங்கே ஒரு கடையில் ரெயின் கோட் வாங்க பார்த்தாச்சு, பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நேற்று தான் சர்வீஸ் பண்ணு, அதுக்குள்ளே வண்டி அழுக்காயிடுச்சு. ஃபுல்லாக சேரு. அன்பு ப்ரோ, ஹாய். அதெல்லாம் எதுக்கு ப்ரோ? நேற்று தான் ப்ரோ சர்வீஸ் பண்ணி க்ளீனாக இருந்துச்சு வண்டி. பாருங்க எப்படி ஆயிடுச்சு பாருங்க. நைட்டியை பார்த்துட்டு தான் நான் நிப்பாட்டினேனே தெரியுமா? அதை பார்க்கல. நைட்டியை பார்த்துட்டு ரெயின் கோட்டுன்னு நினைச்சிட்டேன். ஃபஸ்ட்டு அதை தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் இதை பார்த்தேன். இவங்களுக்குலாம் அசார் லைட்லாம் அவங்களே கொடுத்துருக்காங்க போலயே. அசார் லைட் எங்கே ப்ரோ இருக்கு? எரியல. ஓ, அதுதானா? ஏன் விட்டு விட்டு எரியுது இது? ஓகே. ஏபிஎஸ்லாம் இருக்கா ப்ரோ? ஏபிஎஸ்லாம் இருக்கு. இந்திரா அதெல்லாம் கிடையாது. நண்பர்களே, அவருக்கு ரெயின் கோட் வாங்கியாச்சு, வராரு. ஓ, தங்கம் சினிமாஸ். வால்பாறை ரோட்டிற்கு வந்தாச்சு.
காய்ஸ் நம்ம ப்ரொடெக்ஷனில் போயிட்டுருக்கோம். முன்னாடி ஒரு சிக்னல்ஸு, பின்னாடி ஒரு ஸ்டாண்டர்டு. அவர் அசார் லைட் போட்டார், ஜாலியாக இருக்கு. வியூ பாருங்க கைஸ். ஆல்ரெடி போன வீடியோவும் நம்ம வால்பாறை தான் வந்தோம், இப்பயும் வால்பாறை தான் வந்திருக்கோம். ஆனால் வியூ நல்லாயிருக்கு. ரொம்ப நேரம் நாங்கள் 3 பேருமே வரோமே, அவரை காணமே. ஆக்சுவலாக விளாக் பண்ணுற மைண்ட் செட்டே இல்லை, பேசுகிற மைண்ட் செட்டே இல்லை. ரைட் அப்டேட் என்னென்னா 6 மணிக்கு அங்கே மீட் பண்ணோம் கோயம்புத்தூரில். அப்புறமேட்டுக்கு வந்து அவர் பிரின்ஸ், அவருக்காக கொஞ்ச நேரம் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க வீட்டில் மழை பெய்யுதுன்றதுனால அலோவ் பண்ணல. அப்புறமேட்டுக்கு பொள்ளாச்சி இல்லை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இப்போ கிளம்பி இங்கே வந்துட்டோம், வால்பாறைக்கிட்ட. வாத்துக்கறியா அப்படியே பிடிச்சி அடித்து சமைச்சு தருவான் அவன். லாஸ்ட் டைமு இங்கே தான் வியூ இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஊருக்குள்ளே தான் போனோம். ரொம்ப கன்றாவியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எல்லாம் பல்ல தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு பல்ல தேய்ச்சிட்டு இருக்காங்க. நான் மாட்டு பைத்தியம் மாதிரி ரெடி கியர்லாம் போட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஸ்பீட் பிரேக்கர்ன்ட்டு ப்ராங்க் பண்ணிட்டு சரி. ஆலையார் டேம் வந்தாச்சு காய்ஸ். அப்பா நிம்மதியாக பேசணும்ல. ஆலையார் டேம் வந்தாச்சு காய்ஸ். அங்கே கடை இருக்கு. ஒரு லெஃப்ட் ஹேண்டில் கடை இருக்கும். ஆ
அப்பா லாஸ்ட் டைம் வந்ததுக்கும் இந்த தடவை வந்ததுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. போங்க போங்க, தண்ணி குடிக்க நிப்பாட்டணுன்னாரு. அவரை காணோம். ஆ இல்லை ப்ரோ, அதான் எல்லாத்தையும் இது போட்டதுக்காக வச்சு மழை வரணும், வர மாட்டேங்குது. இருங்க நான் போகிறேன். கழட்டுனேன், தூரிக்கிட்டே இருந்துச்சு.